விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட வேட்பாளர்கள் சிலர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மொத்தம் 64 நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் 29 மனுக்கள் மட்டுமே ஏற்கப்பட்டது. ஸ்ரீமதியின் தாய் செல்வியின் மனு நிராகரிக்கப்பட்டது. 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 நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு கொடுத்தேன். என்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு உண்மையிலே வேட்புமனு ஏற்புக்கு படிவம் 2B தான் முக்கியமான ஒன்று. படிவம் 26 அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்றே கிடையாது. அப்படி தான் யாரை கேட்டாலும் சொன்னாங்க. ஆனால் அதில் எங்களுக்கு ஒரு சின்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி எங்கள் மனுவை ஏற்கப்படவில்லை. சித்தி செல்வி அவர்கள் சொன்ன இந்த ஃபார்ம் 26 இதுதான். அவர் மீது ஏதேனும் காவல் நிலையத்தில் புகார்கள், எஃப்ஐஆர் இதெல்லாம் இருக்கிறதா, தண்டனைகள் இருக்கிறதா, இதெல்லாம் சொல்லணும். அதை தான் முழு பூஷணிக்காவை மறைத்து வைப்பது போல் செல்வி அவர்கள் இப்போது அதை சின்ன தவறு என்று சொல்லியிருக்கிறார். சரிம்மா, இப்போ நீங்கள் போட்டியில் வந்தீங்க, மனுவை நிராகரிச்சிட்டாங்க, அதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? என் மனுவை நிராகரித்தது எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்த எண்ணம் முற்றுக்கட்டையாக இருக்குது அப்படின்றது. கண்டிப்பாக இது எனக்கு முதல் அனுபவம். வருகின்ற 26 நாங்கள் தேர்தலை சந்திக்குவோம். 2026 சித்தி செல்வி அவர்கள் மறுபடியும் எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே சித்தி செல்வியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். கூடிய விரைவில் சித்தி செல்வி அவர்கள் சிறையிலிருந்து எலெக்ஷனில் போட்டியிடுவார் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.